கோவப்பட்டுட்டு இந்த வாசலில் கோவப்பட்டேன் வச்சுக்கோ, நான் ஸ்டேஜுக்கு வர்றதுக்குள்ளே செட் பண்ணுவார். சக்கு 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 சக்குன்னு செட் பண்ணி இங்கே வர்றதுக்குள்ள பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலம். ஃபெய்த் நடிச்சுக்கிறியே, ஃபெய்த்தே இல்லாதவனுக்கு கூட உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். பலமற்றவனுக்கும் பலம் உள்ளவனுக்கும் உதவி செய்வேன் சொல்லல, உதவி செய்வது எனக்கு லேசான. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதம் புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய மாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் புதிய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். புதிதாக எதுவும் கொடுப்பதற்கு இல்லை என்றால் உங்களை அவர் அழைத்து கொள்வார். போதும் மகளே வா, எல்லாம் தீர்ந்து போச்சு, ஏன் கூட வந்து இருந்திருப்பார். அவர் இன்னும் இருன்னு சொல்கிறாருன்னா இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதம் நிறையா இருக்குது. தேவன் நமக்குன்னு டிசைன் பண்ணது. எலியா தான் நான் முடிச்சுக்கிறேன்னு சொன்னப்போ சொன்னார், இல்லைப்பா நிறையா இருக்குது அப்படின்னாரு. இல்லை நான் முடிச்சே ஆகணும் அப்படின்னா, இல்லைப்பா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னாரு. இல்லைங்க நான் முடிச்சே ஆகணும்னா, சரி அப்போ ரெடி பண்ணதை சாப்பிட்றதுக்கு வேற ஒருத்தனை கூட்டிகிட்டு வா, நீ போய் எலிசான்னு ஒருத்தனை ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு, அவன் வந்து உனக்கு வச்சுருக்கதை செஞ்சு கொடுப்பேன், ஏன்னா நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறார். உங்களை அவர் அழைச்சிருக்கிறார் விருந்துக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களை உழைப்புக்காக தேவன் கூப்பிடலை, உங்களை அழைப்புக்காக தான் கூப்பிட்ருக்காரு. நாங்கள் உழைக்கிறவர்களில் வந்து நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் வந்து என்ன, இப்போ நீங்கள் என்ன தான் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறாள்னா கூட நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்ட இடத்துல, இப்போ நம்ம பிஸ்னஸ்மேன் மீட்டு போனோம், அங்கே போய் பாத்திரம் வளக்கிட்டு இருந்தோம் இல்லை, ஏன்னா பிஸ்னஸ்மேன் சொல்கிறேன், அங்கே வந்து நம்மளை கூப்பிட்ருக்குறாங்க, வி ஆர் த சீஃப் கெஸ்ட்டு. அப்படின்னும் போது தேவன் உங்களை அழைச்சிருக்காருன்னா யூ ஆர் த சீஃப் கெஸ்ட். எதையாச்சும் செய்யணும்னு உங்களுக்கு யாராவது போதித்தால் அவங்க உங்களை சீஃபான இடத்துல, சீஃப்ன்ற இடத்துல இருந்து, ஆமாம், ஒரு சீஃப்ன்ற இடத்துக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் பிள்ளைகளுக்குரிய மனநிலை உடையவர்களாக இருங்கள். அந்த பையன் சொன்னான் பார்த்தீங்களா, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், அவனை வேணாலும் பிள்ளையாக வச்சுக்கிறீங்களா? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனெலாம் பிள்ளையாயிட முடியாது சார். ஆமாம், நல்லவனெல்லாம் பிள்ளையாயிட முடியாது. பிள்ளைகள் வேணாலும் நல்லவனாகலாம், ஆனால் நல்லவர்கள் பிள்ளைகளாக முடியாது. ஆகவே தேவனிடத்தில் வரும்போது நீங்கள் குவாலிட்டி பேஸில் வரணும்னு நினைக்காதீங்க, அது வந்து தவறானது. இந்த உலகம் ஃபுல்லாக அந்த பேஸ்லேயே தான் போகுது. வேலைக்கு போனால் என்ன வேணும்? ஆமாம், எங்கே போனாலும் தே நீட் சம் குவாலிஃபிகேஷன். அதனால தான் இவன் கடவுள்கிட்ட வரும்போதும் குவாலிஃபிகேஷன் பேஸில் வரணும்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் அந்த பேஸில் நம்மளை அழைக்கிறவர் அல்ல. அவர் உங்களை பிள்ளைன்ற பேஸில் கூப்பிட்றாரு. சரியா? நீங்கள் உட்காந்துருக்கும்போது பிள்ளைன்ற ஒரு உணர்வோடு என்ன செய்யுங்க, இருங்க. சிங்கம் சகதிக்குள்ளே விழுந்தாலும் அது சிங்கம்தாயா. ஆமேன். சகதியில் விழுந்து எந்திரிச்சுமையோ அப்படின்னா கத்தம். சகதியில் விழுந்து எந்திரிச்சாலும் சிங்கம் மாதிரி தான் கர்ஜிக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது சீடு. அதை நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இல்லை சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு 100 பேர் சுற்றி நின்றுட்டு நீ சிங்கம் இல்லை, அசிங்கம் 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 அசிங்கன்னாலும் அது வந்து திரும்பி அப்படின்னு தான் விரும்பும். ஏன்னா அது சிங்கம். ஸோ இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த உலகம் வந்து உங்களை டிப்ரெஸ் பண்ண முடியாது. எனக்கென்று ஒரு நல்ல வாழ்க்கை ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்காக பல நல்ல விஷயங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென்.
ஆமென், ஆமென். ஸோ என் அன்புக்குரியவர்களே, ஆகவே அதான் காலையில் நான் பேசினேன். whether you feel Holy Spirit, the presence of the Holy Spirit or not, that's not the matter, but he is with you always. உன்னால் உணர முடியலாம், உணர முடியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லா நேரமும் உங்கள் கூட தான் இருக்கிறார். வேறு வேறு மோடில் இருக்கிறார். இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைலண்ட் மோடு போடுறீங்களா? ஆனால் டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இப்போ மியூட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஆவியானவர் சில நேரம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. சில நேரம் உற்சாகமாக இருக்கிறீங்க, அப்போயும் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. சில நேரம் சிரிக்கிறீங்க, அப்போ கூட இருக்கிறார். சில நேரம் கோவப்படுறீங்க, அப்பவும் கூட தான் இருக்கிறாரு. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் இந்த பூமியில் ஒவ்வொரு நிமிடமும் ஆவியானவருடைய வல்லமையை நீங்கள் அனுபவித்து கொண்டே இருக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரிப்போம். Praise God, hallelujah. So enjoying the presence of the Lord, that is the design of our life. So கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். புதிய ஆசீர்வாதங்களை ரிலீஸ் பண்ணுவார். வியாதியோடு ஒருவேளை இந்த மாதத்துக்குள் நீங்கள் நுழைஞ்சிருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் நுழைந்ததினாலே உங்கள் சரீரத்தில் இருந்த வியாதிகள் இந்த மாதத்தில் மறைந்து போகும். கடன் பிரச்சனையோடு நீங்கள் நுழைஞ்சிருக்கலாம். இந்த மாதம் உங்கள் எல்லா கடன் பிரச்சனையும் மறைந்து மீதி நீங்கள் எடுக்கத்தக்கதாய் உதவி செய்வார்கள். ஒரு குழப்பத்தோடு நீங்கள் நுழைஞ்சிருக்கலாம். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதத்தை முடிக்கும்போது தெளிவோடு தான் நீங்கள் முடிப்பீங்க. நீங்கள் இங்கேருந்து திரும்பும்போதே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருங்க. நேற்றுலேருந்து பிஸ்னஸ் மேன் மீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, நேற்று கூட ஒருத்தர் பண்ணியிருந்தார். நான் போன உடனே எனக்கு 3 பெரிய ஆர்டரை கர்த்தர் எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஒரு ஆர்டர்ஸ் எனக்கு வரவே இல்லை. ஒருத்தர் சொன்னார், இன்றைக்கே என்னுடைய பிஸ்னஸில் த நெக்ஸ்ட் டே எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. என் அன்புக்குரியவர்களே, தட்ஸ் வாட் காட்ஸ் டிசைன். அதாவது சாமுவேல் சவுலை ஆசீர்வதிச்சு உடனே அவன் திரும்புகிறப்பவே அந்த அடையாளமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சான். இன்னைக்கு சார் எல்லாம் சொல்லுங்கள், இன்னைக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு, இன்று இரட்சணிய நாள், இன்று உங்களுக்கு அற்புதங்கள் நடைபெறும். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. இன்று 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 இயேசுவின் நாமத்தினாலே இன்று. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸோ தேவன் நாளைய நாளின் தேவன் அல்ல, தேவன் இன்றைய தேவன். அதை நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ரெய்னார்ட் போங்கே சொல்லுவார், அவருடைய பேர் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவ்வளோதான். இருந்தேன் அல்ல, இருக்கிறேன். இருப்பேன் அல்ல, இருக்கிறேன். இருப்பேன் என்றால் எதிர்காலம், இருந்தேன் என்றால் இறந்த காலம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இருக்கிறேன். நான் ப்ரெசன்ட் டென்ஸ் காடு. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே தான் பண்ணுவார். இப்போ நீங்கள் நினைக்கும்போது இப்போ. ஆமென். இப்போ அந்த அம்மா ஜோம் பண்ணாங்க, என்கிட்ட கேன்சருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, டவுட் பண்ணுறாங்க. இன்றைக்கி டெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் ஜோம் பண்ணிட்டேன். உடனே சொல்லியிருக்கிறாங்க, அதை எடிட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அவர் என்ன 2 வரியில் தான் ஜெபிக்கிறாரு சொன்னாங்களா? 2 வரியில் ஜெபிக்கிறாரு. மனது உருகி அழுது ஜெபிக்க வேண்டாமா? இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, ஜெபம் நல்லா இருக்கணுமா, பதில் நல்லா இருக்கணுமா? பிஸ்னஸ்மேன் மீட்டு சூப்பராக இருந்துச்சு, அது இல்லை ரிசல்ட்டு. போன பிறகு பிஸ்னஸ் சூப்பராக இருந்துச்சு, அதுதான் ரிசல்ட்டு. அதுதான் ரிசல்ட்டு. ஆமென். ஸோ தட்ஸ் வாட் த ரிசல்ட். ஸோ அம்மா ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண பிறகு போய் டெஸ்ட்டு பண்ணால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, கேன்சர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது தடவை ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, 2வது தடவை செக் பண்ணியிருக்காங்க, 2வது தடவையும் கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் தேவன் பாருங்கள், மெடிக்கல் டிசப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன டிசப்ஷன்? மெடிக்கல் டிசப்ஷன். அதாவது சில நேரங்கள் மருத்துவம் நம்மளை ஏமாற்றும். தேவனோ சத்தியபரர். ஆமாம். எந்த மனுஷனும் பொய்யன். அதில் டீனு, டாக்டரு எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க, பிஷப்பே உள்ளே வந்துடுறாரு.
ஆமாம், எல்லாரும் உள்ள வந்துடுறான். யார் வேணாலும் சொல்லட்டுங்க, எந்த மனுஷனும் பொய்யன், தேவன் சத்தியபரர். அதுக்கப்புறம் போய் கீமோதெரப்பிலாம் ரெடி பண்ணிட்டாங்க. கீமோதெரப்பிலாம் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கீமோதெரப்பி நடத்தினா கீமோதெரப்பிக்கு அப்புறம் முடி எப்படிலாம் உதுருன்னு சொல்லி கவுன்சிலிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு முடி உதுரும், ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் அடுத்த டெஸ்ட்டில், ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்டில் ஒன்றுமே இல்லை. திரும்ப பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லா டாக்டர்ஸ் உட்காந்து என்ன பண்ணாங்க, ஆலோசனை எடுத்துருக்காங்க. எப்படிங்க அது சாத்தியமே இல்லை, எப்படி கர்த்தர் இந்த எப்படி இந்த அற்புதம் மெடிக்கல் மிராக்கிள் நடந்துச்சு. இப்போ அவங்க சோமா இருக்கிறாங்க. அதனால தான் வரலன்றீங்களா? வருவாங்க. லைட்டாக அவங்களை இன்வைட் பண்ணிடணும்ல. கர்த்தர் நல்லவர். நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க வருவாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி சாட்சி சொல்லணும்னு விரும்பலை. அவங்க நேரில் வந்து சொல்கிறேன்னு நான் சொன்னேன், இல்லை எதையுமே சுட சுட சொல்லிடணும். ஏன்னா இந்த வாரத்துக்கு இது பெரிய சாட்சி. அடுத்த வாரம் திடீர்னு ஒரு டெட் பாடி எந்திரிச்சிட்டேன்னு வந்து நிற்பார். அப்புறம் டெட் பாடி எந்திரிச்சிருச்சா, இதுக்கு கேன்சர் தானே, அப்படி ஆயிரும். அதனால் இப்போவே நீங்கள் ஆமேன் ஆமேன் ஆமேன். அடுத்து அருண் பிரதர் வந்திருந்தாங்க. யதார்த்தமாக வரும். பார்த்தோன்னே நேற்று உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன், நான் கேட்டுட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. அதாவது இடத்துல தண்ணி வரல, ஆனால் ஜோம் பண்ணியிருக்கோம்ல. அப்போ நீங்கள் அடுத்த போர் போட்டது என்ன சிஸ்டர் மறைக்கிறீங்க? ஆனாலும் அடுத்த போர் போட்டீங்க. அதுக்கடுத்து என்ன ஆச்சு, போட்ட போர்லாம் தண்ணி வந்துருச்சு, பழைய போர்லையும் தண்ணி வந்துருச்சு, புது போர்லையும் தண்ணி வந்துட்டேன். என்ன சொல்ல வரேன், ஜனவரிலேருந்து வாக்குத்தத்தமாக கொடுத்துக்கிட்டு இருக்காரா சார்? அது நடக்கலை, இது நடக்கலை, இது நடக்கலைன்றீங்களா? இப்போ அத்தனை வாக்குத்தத்தமும் எந்திரிக்க போகுது. ஆமேன். எல்லா போர்லையும் தண்ணி வரப்போகுது. ஆமேன். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பான் என்றுமே அப்படின்னு நீ காட்டுக்கு வந்துடணும். ககான்னு இங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவ யாராச்சும் இருக்கிறீங்களா? எல்லாருமே ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எல்லாருமே உலகத்தை ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறவர்கள். இதுல ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லை. யாரு வாழ்க்கையிலையும் உலகம் என்ன ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பைபிள் சொல்லும்போது எவனாகிலும் பாருங்க, ஜாதி அதில் வரல, படிப்பு வரல, அவனுடைய திறமை வரல, இல்லை உபவாசம் பண்ணானா உபவாசம் பண்ணலையா வரல, ஜெபிச்சானா ஜெபிக்கலையா வரல, எதுவுமே வரல சார். எவனாகிலும்ட்டார், முடிஞ்சு போச்சு. எவனாகிலும்னா என்ன அர்த்தம்? எவனாகிலும் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எவனாகிலும் ரோட்டில் ஒருத்தர் போய் வாடா நீ விசுவாசிச்சு இந்த மலையை பார்த்து பெருன்னு சொன்னால், அவன் சொன்னான்னா அது என்ன செய்யும்? நடக்கும். ஒருத்தன் வேகமாக ஓடுறான் சார், ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார். ரெண்டு பேரில் இப்போ யார் முன்னேறிக்கிட்டு இருக்கா? ஓடுறவன் தான் முன்னேறிட்டு இருக்கான். இப்போ யார் வாழ்க்கையில் முன்னோக்கி போயிட்டுருக்கிறா? ஓடுறவன். ரெண்டு பேரில் இப்போ யாரை பார்க்க ரொம்ப சுறுசுறுப்பாக தெரியுது? ஓடுறவன். ஆனால் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் ஒன்றும் முன்னேற மாதிரி தெரிலன்றீங்க. ஆனால் எங்கே உட்காந்துருக்கான்னா, பறந்துக்கிட்டு இருக்க ஃப்ளைட்டில் உட்காந்துருக்கிறான். கேமரா வைடு கொண்டு வந்த பிறகு தான் தெரியுது ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறான். இப்போ கேட்குறாரு, யார் ரொம்ப முன்னேறிக்கிட்டு இருக்கா? நான் சொன்னேன், உட்காந்துருக்கிறவன் ஆண்டவரே. அதுதான் தேவ நீதியில் உட்காந்துருக்கிறது. அவன் சுய நீதியில் ஓடுறது பார்க்குறதுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ஆனால் அவன் இந்த திருமுக்குக்கு போகிறதுக்குள்ள என்ன ஏர்போர்ட்டில் விட்டு ஒரு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் மதுரைக்கு வந்துட்டேன். நான் மதுரைக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், இப்போ தான் நான் வீட்டுக்கே வரேன்றார் அவர். சென்னையில் உட்காந்துருக்கோன்னு வருத்தப்படாதீங்க, நீங்கள் பறக்கிற விமானத்தில் உட்காந்துருக்கிறீங்க சார். ஆமேன். இந்த கழுகு அப்படியே குஞ்சுகளை வந்து அப்படியே செட்டையில் வச்சு வந்து ஒரு ஓவர் வியூ காட்டுமா, இப்படி தான் பறந்தா இருக்கும்னு. அது அப்படியா? அப்போ அது பறக்கலை, ஏறு பறக்கிறா, தாய் கழுகு தான் பறக்குது. ஆனால் அந்த கழுகு இது பறக்க ஆரம்பிச்சோன்னு நீங்கள் பாருங்களேன், தேவன் நம்ம கழுகுக்கு தான் ஒப்பா காட்டுறாரு. ஆனால் காகத்துக்கு ஒப்பா காட்டல. காகம் பறக்கும்போது எப்படி பறக்கும் சொல்லுங்க? ஜக 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 ஜக.
எழுப்புதல் பிரசங்கி வந்தவொடனே இந்த கோழி என்ன செய்யும், கழுகை பார்த்து கோழி பறக்குமா, தக்க 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 கொஞ்சம் தூரம் வந்து திரும்ப இன்னிசையில் நெரிச்செய்தி முடிஞ்சோடனே டபக்குன்னு திரும்ப போங்க. தேவன் தருவார் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அனைத்தையும் தருவார் அப்படின்றதான் பிரசங்கிமார்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. தேவன் தேவைக்கு தருவார் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், தேவன் அனுபவிக்கிறதற்கு தருவார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறார்கள். தேவன் நிறைய தருவார்னு நான் நம்பினேங்க, ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு அது குறைவான அறிவுன்னு. ஏன்னா நான் நினச்சேன் தேவன் அவர் ராஜ்யத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதை தருவார் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒரு நாள் பைபிளை பார்க்கும்போது நாம் அனுபவிப்பதற்கு இப்படி ஒரு சாமியை நான் பார்க்கவே இல்லை. எதுக்கு தராரா? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அனுபவிப்பதற்கு. அப்போ கொடுக்கும்போது என்ன என்ன சொல்லி கொடுப்பாரு, கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அனுபவி ராஜா, அனுபவி. நாம் அனுபவிப்பதற்கு, ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட் ஆங்கிலத்தில் இருக்கு. ஏதாச்சும் என்ஜாய்மெண்ட் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆமேன், அவர் உங்களுக்கு தருவார் சார். என்ன சார் நீங்கள் அனுபவிக்காமல் வேற அவன் அனுபவிக்கிறதுக்கு அந்த உலகத்தை அவர் படைச்சி வச்சாரு. அருவியை படைச்சி வச்சது குளிக்கிறதுக்கு தானே, தண்ணியை படைச்சி வச்சது நீந்துறதுக்கு தானே. இது எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்கு தானே படைச்சிருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, அவன் முகத்தை களையாக்கும் எண்ணெயும் அவன் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும். ஆமாம், நான் அப்படியே மேம்போக்கில் பேசிட்டு போயிடுறேன், டீப்பாக போனால் ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துடும் உங்களுக்கு. நான் தான் படைச்சேன் அப்படின்ட்டாரு. ரொம்ப நேரமாக இந்த பேண்ட்டா அந்த பேண்ட்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நடந்த சம்பவம். அப்போ அந்த பாஸ்ட் வந்தவர் கேட்டார், என்ன ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்லை இந்த பேண்ட் எடுக்கிறேன் அந்த பேண்ட் எடுக்க, ரெண்டையுமே எடுத்துருங்க. இப்படி நான் யோசிக்கவே இல்லை. ஆமாம் இல்லை, ஏன் நம்ம இதாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒன்று தான் எடுக்கணும், யாரும் கழுத்தில் கத்தி வைக்கல, ரெண்டையுமே எடுத்தான்னு. அப்போ ஒரு மனுஷன் அவங்கள பார்த்து எதுக்கு ரொம்ப நேரம் யோசிச்சுக்க, ரெண்டையும் எடுத்துக்கான்னா தேவன் எப்படி இருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கே வீடு கட்டு சுத்தமா, இங்கே வீடு கட்டு சுத்தமா, ரெண்டு பக்கம் கட்டிடு. ரொம்ப நேரம் அதுக்கெல்லாம் ஜெபத்தில் செலவழிக்காத, ஏன்னா அதை விட மேன்மையானதெல்லாம் இருக்கு உங்க கூட நான் பேசுறேன். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துக்குவாராம், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஆமேன், ஆமேன். எதை பற்றி கவலைப்படாங்க சார், வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைச்சிட்டீங்களா அத்தனை அவரே பார்த்துக்குவார். கர்த்தர் எனக்காக பார்த்துக்குவார். இப்போ பயப்படாது, நீ பதறாம. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள்கிட்ட 2 பையனை சேர்க்குறாங்க, மேக்ஸில் நல்லா தெரிஞ்சவன், இன்னொருத்தர் மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. 2 பேரும் கூப்பிட்டு வரீங்க, நீங்கள் சிறந்த வாத்தியார், 2 பேரையுமே என்ன செய்ய வச்சுருவீங்க, பாஸ் பண்ண வச்சுருவீங்க. ஆனால் ஒருத்தனுக்கு ஈஸியாக பாஸ் பண்ண வைப்பீங்க, ஒருத்தனை கஷ்டப்பட்டு தானே பாஸ் பண்ண வைப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இவனை பாஸ் பண்ண வைக்கிறது எனக்கு ஈஸி, அவனை பாஸ் பண்ண வைக்கிறது எனக்கு ஈஸின்றாரு. பலமற்றவனுக்கும் பலம் உள்ளவனுக்கும் உதவி செய்வேன்னு சொல்லல, உதவி செய்வது எனக்கு லேசான லேசியா. சார் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுனா கூட உங்களை தூக்கி ஒய்யாரத்தில் உட்கார வைக்கிறது அவருக்கு லேசு. ஒரு நல்ல தலைவனுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும். பேச தெரிந்தவர்கள்லாம் தலைவர்கள். அறிஞர் அண்ணாவை எடுத்துக்காங்க, கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்காங்க, வைகோ எடுத்துக்காங்க, கலைஞர் கருணாநிதி எடுத்துக்காங்க. இவர்கள் எல்லாம் பேச தெரிஞ்சனாலும் தலைவர்கள். அதனால தான் உன்னை தலைவனாக்குவேன் மோசையை பார்த்து சொன்னப்ப அவன் சொன்னான், நான் திக்குவாயா இருக்கிறேனே, நான் எனக்கு சண்டை போட தெரியானேன்னு சொல்லலை, பேச தெரியாது. என்ன சண்டை போட தெரிஞ்ச தளபதி, பேச தெரிஞ்ச தலைவன். அவன் சொன்னா எனக்கு பேச தெரியலன்னா. கர்த்தர் சொன்னாரு, இப்போ அதெல்லாம் உன்ட்ட நான் கேட்கவே இல்லை, இப்போ உனக்கு வாயாவே ஒருத்தன் அனுப்புறேன்றார். எப்படி? இப்போ எனக்கு கண்ணு காது இருக்கிற மாதிரி. இவர் யாருன்னா, இவர் என்னமா வாய், இவர் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம், இன்னிலேருந்து வேலைக்கு செஞ்சுருக்காரு. என்ன வேலை? எனக்கு வாய். அவர் பார்வன்ட்ட போகிறான், நீங்கள் யாருன்னு பார்வன்ல, நான் பார்வன்றான். நீ அப்படின்னு, நீ ஒன்று அப்படின்றான். அவர் மோசே அப்படின்றான். பார்வன் சொல்லு, என்ன நானும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், உனக்கு பேசுகிற ஒரு ஆளா? இல்லை, பரலோகத்தில் எப்படி பார்த்துருப்பாங்க பாருங்க.
சார் குஜால இப்படி தான் சார் பார்த்துருப்பாங்க. அவன் கேட்குறதுக்கெல்லாம் இவன் பதிலே சொல்லலை இப்படின்றான். மை டிரைவர் வில், ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி என் டிரைவர் வேலையாக பேசலை. அவன் எல்லாத்தையும் சொல்கிறான். அதனால் எது இருந்தால் இங்கே வரலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, இது இருந்தால் நான் இங்கே வந்திருப்பேன், இங்கே இருந்தால் இங்கே வந்துடுவேன்னு, அதுவே இல்லாமல் உங்களை அங்கே கொண்டு வருவார். யாரையாச்சும் பார்த்தா இவங்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்கன்னு முன்னாடிலாம் ரொம்ப பயப்படுவேன். இப்போ எனக்கு பயமே வரமாட்டேங்குது. அவன் எவ்வளோ பெரிய கூதிரையாக இருந்தாலும் மனசில் அதெல்லாம் கொண்டு வந்துடுவார், அவர் மோசமான ஆள். அதனால தான் ரொம்ப மோசமான பின்னணியிலேருந்து வராங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் கிருபையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்னென்னா, நம்மளே சரியாகிட்டாரு, இவங்களே சரியாக மாட்டா. இந்த நல்ல குடியினானே இந்த பிள்ளைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிரசங்கம் பண்ணிவிட்டு ஓ ஸ்தோத்திரம் அப்பா பிரைஸ் தி லார்ட். அவங்க வந்து கிருபைக்குள்ளே வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவங்களால கான்ஃபிடென்ட்டாக சில விஷயம் பேச முடியல. ஏன்னா கேட்குறவன் கொஞ்சம் மோசமான ஆளாக இருந்தவொடனே ஜோம் பண்ணிட்டு போகும்போது இவன் திருந்தணும்ல சார், இவன் ஜோம் பண்ணிட்டு எத்தனை பேர் இப்படி வெளியே வரும்போது சொல்லுவாங்க தெரியுமா, நான் கேட்டிருக்கிறேன், கொஞ்சம் விக்கிரக ஆராதனை இருக்குது, கொஞ்சம் கையில் கயிறு கட்டியிருக்காரு, கொஞ்சம் ஜெபக்குறைவு, இப்படி இதெல்லாம் இல்லாதனால தேவன் இவனை ஆசீர்வதிக்க முடியாதுன்னு அவனுக்குள்ள ஒரு படம் இருக்குது. அதனால் அவனோட விசுவாசத்தோடு ஜெபிக்கவே முடியல. ஆனால் நம்மளை மாதிரி ஆளை கூட்டு போகும்போது ஜோம் பண்ணிவிட்டு கவலையப்படாதையா ஒன்று மேலே தூக்கிடுவார். வெளியே வருமா நம்மள்கிட்ட சொல்கிறாங்க அவர் ஜெபிக்கிறது இல்லை, அவர் என்ன ரொம்ப மோசமான ஆளாக இருக்கா, அதெல்லாம் பண்ணிடுவாரியா. எப்படி சொல்ல நம்மளை பண்ணலையா, இது என்ன ஆகி போயிடுது, நம்மளையே ஆசீர்வதிச்சிட்டாருன்னா. ஆமாம், எங்கள் ஸ்கூல் டீச்சர் சொன்ன மாதிரி ஜஸ்டின்னு கடவுள் உயிரோடு இருக்காண்டா. என்ன சார் சொல்கிறீங்க, ஆமாம் நீ எல்லாம் மாறிட்டில, கடவுள் இருக்க. ஏன்னா இப்போ நமக்கு பாருங்கள், வி ஹாவ் அ ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட், கர்த்தர் நான் கொண்டு வந்துடுவார். பலமற்றவனுக்காகிலும், இந்த வருஷத்தில் என்னை அசைத்த வசனங்களில் ஒன்று பலமற்றவனுக்காகிலும். பலம் இல்லாதவனை யார் யார் நம்ம உள்ள வரா, விசுவாசத்தில் பலவீனமானவன் உள்ள வரான். ஃபெய்த்து நடிச்சுக்கிறியே, ஃபெய்த்தே இல்லாதவனுக்கு கூட உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எத்தனை பேர் விசுவாசம் இல்லாதவனுக்கு அவர் உதவி செஞ்சிருக்காரு நான் காட்டவா. ஆபிரகாம் குழந்தை பிறக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சான், முகங்குப்புற விழுந்து நினைச்சான் அப்படின்னு இருக்கான். அடா பாவி, நான் அந்த எழுப்பி விட்டு பலான்னு அரைஞ்சு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நீ. அடுத்த ஒய்ஃப் உள்ளுக்குள்ள சிரிச்சிருக்கிறான். அனைவன் சிரித்து ஒத்துக்கிட்டான். அவள் பாட்டி வழக்கம் போல, ஐயா எங்கே யார் என்ன சம்பவம்ன்றீங்க என்னன்னு தெரியலையே, மோசமான குரூப். அவள் புசித்து தன் வாயை துடைத்து. சிலருக்கான ஜெபிக்கும் போது கர்த்தர் தெளிவாக ஒரு காலத்தில் என்று பேசுவார். ஹூ இஸ் ஹி, யார் ஆண்டவர் என்ன. அவள் புசித்து தன் வாயை துடைத்து. நம்மலாம் புசிப்போம், ஆம்பளை ஆளுங்க சாப்பிடலன்னுவோம், ஆனால் வாயை துடைக்க மறந்துடும். கிளீனாக தூக்கு, என்ன என்ன பண்ணிட்டு வந்துருக்கேன். நம்மளெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே கண்டுபிடிச்சிடுவாங்க, வீட்டில் 5 ரூபாய் கலவாண்ட நீ தாண்டான்னு நம்ம முகமே காட்டி கொடுத்துடும். ஆனால் சிலர் இருக்காங்க சார், கர்ச்சி படுத்து ஒரு உதறி அப்படியே தொடச்சிடுவாங்க. தன் வாயை துடைத்து தான் ஒன்றும் செய்யேன் அறியேன் என்பாள். சாரால் நான் சிரிக்கலன்றான். யார்கிட்ட பேசுகிறா பாருங்க, பொய். ஆல்மைட்டி அவர் சொல்ற நீ சிரிச்சமா, 2வது தடவை சொல்ற நான் சிரிக்கலங்க. அப்பா எனக்கு நடுங்குது சார் காலு. அவர்கிட்டயே போய் பேசுவாங்கன்னா உங்கள்கிட்ட போய் பேசுறது, நீ எல்லாம் ஜுச்சுப்பி, உன்னை தூக்கி நாங்கள் சோப்பில் வச்சுட்டு போயிடுவோம். அம்புட்டு வேலையை பண்ணிட்டு முன்னாடி இந்த ஒன்றுமே தெரியாம பிரைஸ் தி லார்ட் அப்படின்னா, இப்போ தான் பின்னாடி கொண்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சொல்றார், மகனே இதெல்லாம் வந்து நீ தெரிஞ்சு பிளட் ப்ரெஷர் கூடிடக்கூடாது, நீ அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி பிரைஸ் தி லார்ட், நீனு ஒரு பிரைஸ் தி லார்ட், சமாதானம் நீனு சமாதானம். நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, உங்களை நான் சொல்லவே இல்லை. இல்லை இல்லை, நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்டீங்களா, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, புருஷராயிருங்கள். கர்த்தரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்போ கூப்பிட்டு யாராச்சும் ஒருத்தர் ஜஸ்டின் மாதிரி ஏரியான்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்.
நம்மள மாதிரி இருக்கு சார், நம்ம அவ்வளோ பெரிய ஆள் போல. அவர் 50 பேரும் பார்த்து எல்லாருமே புருஷராயிருங்கள் அப்படின்றார். ராமன் சொல்லுங்கள். இந்த வசனம் பிடிக்கலன்னா அப்போ நீங்கள் பைபிள் அந்த பக்கத்தை இந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டு தான் புருஷராயிருங்கள் ஆமென் சொல்லுங்கள். அதான் வீட்டில் நாங்கள் புருஷராக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஓகே, காட் இஸ் குட். அவ்வளவு மோசமான அவிசுவாசமான ஆளையும் ஆசீர்வச்சிட்டார். இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிக்கப்படுவது என்னவென்றால், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் அவன்கிட்ட தேவை இல்லைன்ற ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். அப்புறம் எதுக்கு சார் நாங்கள் பரிசுத்தமாக வாழணும்னா, நீ என்னைக்கு பரிசுத்தத்தை ஆசீர்வாதத்தோடு இணைக்கிறியோ அன்னைக்கே நீ பெரிய நடிகண்டானே. ஏன்னா பரீட்சையில் பாஸ் ஆகணும்னு ஒருத்தன் வந்து கோயிலுக்கு வரான்னா என்ன அர்த்தம்னா, ரிசல்ட் வந்த பிறகு வரமாட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த பிரசங்கங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருச்சுன்னா, உனக்கு கர்த்தர் இதை செய்யணும்னா நீ அதை செய், அதை செய்யணும்னா இதை செய், இப்படியே சொன்ன உடனே அவன் அதை செய்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கிறான். அது நடக்கலைனாலும் கோவத்தில் அதுக்கப்புறம் அதை செய்கிறதில்ல, நடந்தாலும் செய்கிறதில்ல.